ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை தமிழ் கேமிங். நான் தான் உங்கள் தமிழ் கேமிங். இந்த விட நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஸ்மாஷ் கார்ட்ஸில் நம்ம ப்ளே கொடுத்துட்டு போனதுக்கப்புறம் ஒரு ரேண்டம் மேட்ச் வரும்ல ஃப்ரெண்ட்ஸ். அந்த ரேண்டம் மேட்ச்சில் இருக்க லீடரை போல் நம்மளால் ஃபஸ்ட்டு வர முடியுதான் இந்த வாட்டி பார்க்க போகிறோம். மொத்தமாக 3 மேட்ச் ஆட போகிறோம். 3 மேட்ச்சில் நம்ம ஒரு மேட்சாச்சும் ஃபஸ்ட்டு வரமான்னு பார்க்க போகிறோம். சரி கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எதுவும் பண்ணோம்னா அப்படியே ப்ளே கொடுத்து உள்ளே போயிடலாம். எதுவும் பண்ணோம்னா விளையாடக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை. அப்படியே உள்ளே போயிடலாம் ப்ளே கொடுத்து. இங்கே என்ன அவங்க போனோடனே பாம்பு போட்டுக்கிறானுங்க. இந்த பாக்ஸ் வச்சுப்போம். இப்போ தான் நாங்கள் வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரவுண்டு மட்டும் கணக்கில் எடுத்துக்கோன்னா இப்போ தான் வந்தேன், அதுக்குள்ளே முடிஞ்சு போச்சு. இந்த மேட்ச் போர்டு தான் வின்னு. எமலே நீ யாருங்க நீங்கள்? முடிய போகிற மேட்ச்சில் போய்ட்டு என்ன ஸ்பான் பண்ணி விட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. एक मिनट நைஸ். இன்னும் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். செகண்ட்ஸ் ஆடுற பற 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 ஐயோ மாட்டிக்கணுங்க. என்ன பண்ண அது என்னங்க இது? வாட் வாட் என்னங்க நம்ம முட்டைகள் சோச்சோ 12 பேர் நம்ம முட்டைகள் என்ன பண்ணணும்? அவனே வாங்கடா, என்கிட்ட வாங்கடா, ஆம்பளை இந்த கிட்ட வாங்கடா. வரானுங்க பாருங்க நம்மளை பார்த்தனே. இவ்வளோ பயம் மாப்பிள்ளைக்கு. தில்லியில் பயம். டாய் இந்த இவனை தொத்தின்னு போகலாம். அவ்வளோ பயம். சோ நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். அடி ஸ்கிட் அடி. ஐயோ என்னடா நீங்கள் வெறித்தனமாக வந்து நிற்கிறீங்க? அட்டா போடுது போடு. பாட்டி சுட்ட முறுக்கு சாப்பிடத்தான். இருங்க கிட்ட போயிட்டு போடலாம். லாங் ரேஞ்சில் போய் ஒன்றுக்குள்ள கூட மாட்டலங்க அவன். கடுப்புங்க இது. யோயோ சுற்றுறானுங்களே. ஏன்னாச்சும் வந்து முட்டினான்னு வச்சுக்கோங்க, சாமியாக இருக்கும் எனக்கு. நான் வருவான்னு நினைக்கிறேன் இப்போ போயிட்டு. யோயோ பார்த்து போ, முக்கியமான மேட்ச்சு பார்த்து போகல. ஐயோ மிஷின் கங்க. ஐயோ டம்முன்னு சொல்கிறானுங்களே. அவ்வளோதான் செத்துட்டேன். முட்டை கிள்ளுக்கு செத்துருக்கோங்க நம்ம. எவனோட்ட பேட்மேன் வேறு போடுறான். இருங்க நம்ம மியூசிக் மட்டும் கம்மி பண்ணுறோம். 0. ஓகே 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 ஏய் நான் கீழே போனோம். என்னங்க ஒரு புல்லட் கூட போடல. யோய் எவனே நீங்களா? யார் சாமி நீங்கள்? எங்கேருந்து வரீங்க? சபா எங்க 30 செகண்டு. எத்தனை 7 கிலோ ஆச்சா ஃபஸ்ட்டுங்க. ரொம்ப கஷ்டங்க. ஹைவே ஹவோக். ஏதோ ஒரு அப்பாவி மனுஷன் நம்மளை பார்க்காம போயின்னுக்கிறான். நல்ல மனுஷன், 100 ஆண்டு வாழ்வான். அடிக்காத வரைக்கும். அடித்தான்னு வச்சுக்கோங்க செத்து போய்டும். உடனே செத்து போய்டும். நியூக்கெலாம் கிடைக்குது வச்சு நான் எதுவும் அடிக்க போதில்லை. இப்போ பாருங்கள் போயிட்டு ஒரு பிளாஸ்ட் பண்ணுறேன். 3 2 நாங்கள் முடிச்சிட்டாங்க ரவுண்டை. ஹேயோ காலு எங்க காலு வின் பண்ணியிருக்காருங்க. காலு என்ன காலு பார்த்தீங்களா? எங்க அடுத்த ரவுண்டுக்கு போயாச்சு. சொன்னா நீ ஆக்ரோஷமாக கையில் பாம்பு எடுத்துன்னு வந்துனுங்கிறாங்க. இப்போ நம்மக்கிட்ட மிஷின் கன் இருக்குது. இது எனக்கு எப்படி யூஸ் பண்ணான்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ நம்ம யூஸ் பண்ணி கலக்க போகிறோம். இப்போ வாங்க அப்படியே ஒரு சூழல் 360 போட்டு இங்கிட்ட அங்கிட்ட சுற்றினீங்கனாலே போதும், நம்மளுக்கு ஒரு கில்லு கச்சிடும். இருங்க கீழே உண்டோமுங்க. அடித்த ஒரு கில்லு இப்போ மைனஸ், அதாவது ஸ்கோர் மைனஸ். என்னங்க இது? ஐயோ அக்னி பாம்பு போட்டிருக்கானுங்க. சி லேண்ட்மைன். நான் மட்டும் என் பிளேலே விழுந்துன்னுக்கிறேன். ஒன்றுமே புரியலங்க. நான் மட்டும்தான் விழுறேன்னா மற்றவங்க யாருமே விழுறதா என் கண்ணுக்கே தெரில. உய் அது இருக்குது, நான் பார்க்கவே இல்லைங்க.
கண்ணுக்கு எதிராக ஒரு லூட் பாக்ஸ் இருந்துச்சு, எடுத்தா தப்பா? எங்கே இதுக்கு நம்ம ஒரு கில் தான் அடித்தோம், அதுவும் போயிட்டு மைனஸ் ஆயிடுச்சு. கர்மன்ஸ் இருங்க, எங்கள் ஒருத்தன் மேலே ஸ்பான் ஆயிருக்கான். எங்கே சாவுங்க, நம்மள சாவடிச்சிடானுங்க போலங்க. கொலைக்கார பசங்களாக ஆகிறானுங்க. நம்பே தவளை இங்கே வாழை அவ்வளோதாங்க, காலை முடிச்சாச்சுங்க. நம்ம மட்டும்தான். ஒரு கிலோஸ்ட்டு ஓவராக பேச தப்பு இல்லை. அதுக்காண்டி தான் இப்போ 2வது கில் அடிக்க வந்திருக்கோம். அது எந்த இடத்துல பார்த்தீங்களா? ஜாய் ஓ மை காட், எனக்கு மட்டுமே இப்படி நடக்குதுங்க. அடிக்கிறது ஒரு கில்லு, அந்த ஒரு கில்லுமே மைனஸ் ஆனால் என்ன பண்ணுறது சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்கள். ஏதாச்சும் ஒன்று நல்லதாக கிடைக்குன்னு பார்க்குறேன். ஸோ எத்தனை பேருங்க இங்கே? அட்டாய், என்னடா நீங்கள்? இங்கே பாருங்கள், ஒருத்தன் கீழே விழுறான். நம்ம தானே அது? அதை நம்பங்க. இல்லை நம்ம இல்லை, வேறு யாரோ. இல்லை நம்ம செத்து போயிட்டு கிடக்குறேன். டே இதை யூஸ் பண்ண விடுங்கடா சரியா? என்னங்க இது கடைசி 27 செகண்ட்ஸில் என்னத்தை பண்ண போகிறனோ? வருவான். ஏய் தம்பி பின்னாடி வா, முன்னாடி போ. இப்படி போ, இப்படி தான் ஆடணும். என்னடா இவன் மரத்துலேயே சோறுங்கிறான். மரம் சொருவுதல் போல் இது. சரி, எங்கேயோ போதே. கடைசி செகண்ட்ஸில் ஒன்று தாச்சு அடிப்பனா இல்லை, அடிக்கலை. கடைசியில் கூட நான் கீழே தான் விழுவேனா? இப்போ யாரோ ஜெயிச்சிருக்காங்க. மாஸ்டரோ அவே 2 ரவுண்டு முடிவில் 0 கில்ஸ் தான் அடித்தோம். அடுத்த மேட்ச் ஆச்சு, அடிக்க முடியாது தான் பார்ப்போம். 3 மேட்ச்சு சொல்லியிருக்கோம், 2 மேட்ச்சில் அடிக்க முடியல. கடவுளே, இந்த மேட்ச் ஆச்சுன்னு கடவுளே. இந்த மேட்ச்சில் மட்டும் நான் இப்போ அடிச்சிடன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணுறீங்க, ஷேர் பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. ஷோயோ நானும் ஸ்மாஷு, அவனும் ஸ்மாஷுங்க. அவன் பார்த்தீங்கன்னா நியூக்கு எடுத்துன்னு வந்தான், நான் பார்த்தீங்கன்னா புல்லட் எடுத்துன்னு வந்தேன். மிஷின் கன் கச்சா நல்லாயிருக்குங்க. இப்போ ராக்கெட் தான் கச்சிருக்கு. யாருங்க இவன்? ஏய் இப்பெல்லாம் பாம்பு போடுவீங்களாடாச்சு? இப்பெல்லாம் மைண்ட் போடுறாங்க. நம்மளுக்கு மைண்ட் போட்டான், நம்மளுக்கு மைண்ட் போட்டவன் நம்மளை சாவச்சிட்டான். ஆனால் அவனுக்கே மைண்ட் போட்டு யாரும் அவனை சாவச்சிட்டாங்க. ஏன் அடிக்கிறதே 0 கில்லு, அது மைனஸ் ஆனால் என்னாலே பண்ணேன்? நீங்களே சொல்லுங்கள். எதுவும் பண்ண முடியாது தான். இந்த பாம்பை இப்போ கச்சிதமாக யூஸ் பண்ண போகிறேன். இதோ இங்கே போட போகிறேன். இங்கே போட்டோம்னா எவனாச்சும் கீழே இறங்குவான், அது செத்து போயிடும். இந்த கில் எனக்கு தான் ஜாலியாக அடிச்சுப்பேனா. இந்த மாதிரி பாட் அடிக்கிறதாங்க சிம்பிளு. அதை விட்டு நீங்கள் கஷ்டமானதெல்லாம் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வராது, எதுவும் எட்டாது. நீங்கள் அவனை சேஸ் பண்ண இப்போ. சபா, எனக்கு இந்த மேப் பிடிக்கலங்க. நான் வேறு மேப் வேணும்னு சொல்லி வேண்டுறேங்க. இந்த மேப்பே வேணாம். டொய் நீங்கள் என்னங்க இது? மிலிட்ரி பேஸ் மாதிரியே இருக்குது. பாம்பு போகுது, பறக்குது. டோய் டே தம்பி, என்ன தம்பி நீ வேலைக்கு ஆக மாட்டே? நான் வேலைக்கு ஆக மாட்டேங்க. எல்லா இடத்துலையும் 0 கில்லே இருக்கேன். என்னை பார்த்தா எனக்கே வெக்கமாக இருக்குங்க. தம்பி அந்த பாக்ஸ் எனக்கு தான். இந்த கில்லு என்னோட தம்பி அசால்ட்டாக முடிச்சுட்டு போயின்னுக்குறான். டேய் வேணாம்டா, இந்த மேப்பே வேணாம்டா. வேணாம்லே, கடுப்பாக இருக்குடா. உச்சக்கட்டா கோவம். அடிக்கிறதே ஏதோ 1 2 கில்லு, இல்லை 1 கில்லு. அதையும் இந்த எடுத்துகிட்டு போயிட்டோம்னு வச்சுக்கோங்க, மனசு கஷ்டமாக இருக்குங்க. இதில் வேறு இந்த லேகு சாவடிக்குது. ஷபா, ஜாலியாக கீழே விட்றா தம்பி. அது எப்படி நான் மட்டுமே கீழே கிடக்குறேன்? நிறைய பேர் 0ல் இருக்கிறாங்க,
அது எப்படி நான் மட்டுமே கீழே விழுந்துனேங்கிறேன். இது ஒரு தனித்திறமை நினைக்கிறேன் இந்த மேப்பில். எனக்கு ஒரு தனித்திறமைங்க. ஒட்டோய் கரெக்டாக இறங்குன நேரம் பார்த்து ராக்கெட் விட்றாங்க. நம்மளை மாதிரி நம்ம ஒரு பாண்டா தலைவனை துரத்தின்னு போகிறோம். சரிடா தம்பி, ரவுண்ட் ஓவரில் கூட நீ கீழே தான் விழுவியா? ஓகே கைஸ், நம்ம எப்படியோ 3 ரவுண்ட் ஆடி முட்டை கிள்ற ஒரு பெரிய ரெக்கார்டு வச்சுருக்கோம். இந்த ரெக்கார்டு யாராச்சும் முறையடிப்பாங்களான்னு நம்ம இந்த மேட்ச்சில் பார்ப்போம். இல்லை இந்த மேட்ச்சில் இல்லை, அடுத்த வாட்டி வரும். சரி கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இந்த வீடியோ ஷேர் பண்ண விடுங்க. அவங்களும் நல்லா பார்த்து சிரிக்கிட்டோம். இந்த வீடியோ அப்படி உங்களுக்கு பிடிக்கிற அளவுக்கு என்ன இருந்திருக்கும், கீழே விழுந்ததை பார்த்து சிரிப்பீங்க. சரி கைஸ், பாய் பாய். இருங்க, இந்த ரவுண்டை மட்டும் முடிச்சுட்டு பாய் பாய் சொல்லிக்கிறேன். ஓவராக குடைச்சல் பண்ணுறானுங்க, ஓவர் பண்ணுறானுங்க, ஓவராக குடைச்சல் பண்ணிட்டானுங்க. இந்த வெலாசிட்டின்ற வரவங்களாம் அடித்து வெளுக்கணுன்னே தோணுதுங்க. அவங்களாம் அடித்து வெளுக்கணும். கடுப்பாக இருக்குது சார். ஃபஸ்ட்டு நான் இந்த ஸ்மாஷ் கார்ட்ஸ் ஆடும்போது என்ன இது, இந்த மாதிரி கேம் தான்டா இருக்கணும்னு சொல்லி வேண்டேன். ஆனால் இப்போலாம் ஏன்டா இந்த கேம் இருக்குன்னு சொல்கிற மாதிரி வேண்டேன். அதுவும் அந்த கேம்லாம் அப்போல்லாம் ஃபஸ்ட்டு ஆடும்போது எனக்கு ரொம்ப பிடிக்குங்க ஸ்மாஷ் கார்ட்ஸு. அப்போல்லாம் நான் ரொம்ப விரும்புவேன். செம்ம கேமுங்க அப்போல்லாம் சொல்லியிருந்தேன். ஆனால் அடிக்கடி இந்த மாதிரி கீழே வந்து ஸ்கோர் மைனஸ் ஆகும்போது தான் மனசு கஷ்டமாக இருக்கும். அதுவும் இந்த மேப் ஆடும்போது மட்டும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கீழே விழுந்தால். ஏன்னா இந்த மேப்பே வித்தியாசமாக இருக்குது. அதில் கில் அடிக்கிறதே ஒரு பெரிய காரியம். அந்த அடிக்கிற கில்லு அழகாக கீழே விழுந்து நானே குறைச்சிக்கிறேன்னா அப்போ எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். சச்சோ, ராக்கெட் எங்கேயோ போயிடுச்சுங்க பாருங்க. பார்த்து பல பேர் கீழே விழுறாங்க. இங்கே ஒருத்தன் டெட் பாடியாக கிடக்குறான். பறந்து போயிட்டு இதை பிடிச்சி அப்படியே பறந்து போயிட்டு இந்த இடத்த விட்டு அப்படியே பறந்து எஸ்கேப் போயிடலாம். ரவுண்ட் ஓவர்லையாச்சும் ஒரு கிலோ அடிப்பேனா? ஜாய், இப்போ முடிஞ்சாக்கிட்டு வாங்கடா போடு. முடிவில் ஒரு கில்லுன்னு நினைக்கிறேன். இந்த பாக்ஸ் எடுத்த எனக்கு இதில் நல்லா தான் இருக்கும்னு தோணுச்சு. பார்த்தா லேண்ட் மைன்ஸ். ஜாய் செத்துறாதடா. இதெல்லாம் ஒரு கண்ட்ரோலோட ஆடணுங்க. எஸ் முதல் மாதிரியாக ஒரு கில் வச்சுருக்கேன் ரவுண்டு முடிவில். ஓ எஸ் கைஸ், எஸ் போட்டு வர மாதிரி ரவுண்டு முடிவில் நாம் ஒரு ரவுண்டு முடிவில் ஒரு கில் வச்சுருக்கோம். இது ஒரு ரெக்கார்டுங்க. அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோவில் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பாய், டேக் கேர். உங்களை நான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.